வணக்கம் அன்பர்களே. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களது ஏராளமான திரைப்படங்களில் இடம்பெற்றுள்ள சண்டை காட்சிகளில் மட்டுமன்றி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய இரட்டை வேட காட்சிகள் அமைந்துள்ள திரைப்படங்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு டூப் நடிகராக நடித்துள்ள மாபெரும் பாக்கியத்தை பெற்றுள்ளவருமான பெரியவர் ஐயா திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது அரசியல் பொது வாழ்விலும் அவருக்கு மெய் காப்பாளராக பணியாற்றும் சிறப்பினையும் பெற்றுள்ளவர். அப்படியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது திரையுலக வாழ்விலும் அரசியல் பொது வாழ்விலும் சுமார் 40 ஆண்டுகள் அவருடைய நிழல்களில் ஒருவராகவே பணியாற்றி வந்துள்ள பெரியவர் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது சிறப்பினையும் அத்துடன் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பார்களே, அவ்வாறாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் தான் இருந்த காரணத்தால் அரசியல் பெரும் தலைவர்கள் சிலரை தான் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அவர்களுடைய அன்பு உள்ளங்களில் இடம்பெற்று ஆசி பெற்ற நிகழ்வினையும் இந்த பதிவில் இங்கு நினைவு கொள்கிறார். புரட்சித் தலைவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். 1973 இந்திரா காந்தி அம்மையார் மதுரைக்கு வர்றாங்க. சரி, அவங்கள பார்த்து ஒரு மனு கொடுக்கணும்னு சொல்லி தலைவர் தீர்மானம் பண்ணார். மதுரைக்கு ட்ரெயினில் போயிடலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம். வித்வா லட்சுமணன், ஆனந்தகுடன் மணியன், தர்மலிங்கம், முத்து சிங்கு, நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். ட்ரெயினில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, விருதாச்சலம் வர்றதுக்குள்ளே 4 மணி நேரம் ஆகிப்போச்சு. சேர முடியல. கூட்டம், அவரை பார்க்குறது கூட்டம் பயங்கரமாக இருக்குது. அப்போ அவர் சொன்னார், இது இந்த யாத்திரை சரி இருக்காது, நம்ம கார்லேயே போயிடலான்னு சொன்னார். அப்போ மணியன் சார் சொன்னார், இல்லை நம்ம ட்ரெயின்லேயே போகிறது பெட்டர் அப்படின்னாரு. இல்லை கார்லேயே போயிடலான்னு சொல்லி கீழே இறங்கியாச்சு. உடனே என்ஜின் டிரைவர் என்ன பண்ணார், ஓடி வந்தார். எப்படி அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயா, அந்த மாதிரி நீங்கள் ட்ரெயினில் விட்டு போயிட்டீங்கன்னா இந்த ட்ரெயினை முதலுக்கு சேராதையா, எல்லா ஸ்டேஷன்லேயும் உங்களுக்காக காத்திருக்காங்க, இது மெசேஜ் வந்துருச்சு, நான் நீங்கள் ட்ரெயின்லேயே வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. யோசனை பண்ணார். சரி போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி ட்ரெயின்லேயே வந்துட்டோம். 16 மணி நேரம் மதுரைக்கு போய் சேர்றதுக்கு. இது அவருக்கு மட்டும்தான், ஒரு ஆளுக்கு. இது வரைக்கும் யாருக்கும் நடந்தாங்க எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் அது ஒன்று தான். அப்படியேப்பட்ட ஜனங்களுடைய ஆதரவு பெற்றவர் புரட்சித் தலைவர். இதை சொல்ல வந்தார். இப்போ பொதுவாக புரட்சித் தலைவருடைய தேர்தல் பிரச்சார காலங்களில் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நடக்கும். சில கூட்டங்களில் ஆடை கொண்டு வந்து கொடுப்பாங்க, கோழியை கொடுப்பாங்க, இப்படி நிறைய நடக்கும். தஞ்சாவூரில் உரத்து நாள்னு ஒரு கூட்டம். அங்கே துரை கோவிந்தராஜ் அவர் தான் நடத்தின கூட்டத்தை. 7:15 மணி இருக்கும். தலைவர் உட்காந்துருக்காரு. ஒரு கட்சிக்காரர் ஏற்கனவே பேசியிருக்காரு. அவர் முடித்த அப்புறம் தான் தலைவர் பேசணும். பார்த்தாருன்னா கட்டு கிடக்காத கூட்டம். அங்கே ஒரு இஸ்லாமிய பெரியவர், ஒரு 60 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பார்த்து கூடையில் முட்டை எடுத்துட்டு வர்றாரு தலைவர் கொடுக்குறது, கோழி முட்டை. பார்த்தா இவரும் தலைவர் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாரு. இவர் சேரு வரா அப்படின்னு. நான் சொன்னேன், சேர மாட்டாருன்னு. சரி, நீ உடனே போய் அவரை கூட்டு வந்துட்டாரு. நான் இறங்கிய போகிறதுக்குள்ளே, நான் தேடுறதுக்குள்ளே கீழே அமுக்கிட்டாங்க ஜனங்கள்லாம் சேர்ந்து. ஒரு முட்டையும் போச்சு. அப்புறம் எல்லாருமா விட்டு போய் நான் கூட்டு வந்து மேடைக்கு தலைவர்கிட்ட கூட்டு வந்து விட்டேன். தலைவர் கேட்டார், ஏன் இப்படி வர்றீங்க நேராக? முட்டை வச்சுட்டு வர முடியுமா உங்களால்? நான் உங்களை பார்க்க ஆர்வத்தில் வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு எதாவது கொடுக்கணுமே, அதுதான் என்கிட்ட மூட்டை தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, அதை கொடுக்க எடுத்துகிட்டு வந்தேன்னாரு. சரி, எவ்வளோ முட்டை இருக்குன்னு அதெல்லாம் கணக்கு கிடையாதுயா, ஆனால் உங்களுக்கு கொடுக்கறது கணக்கே கிடையாது. போட்டோம், எவ்வளோ பணம் செலவாச்சு அதுக்கு? உங்களுக்கு ஒரு பணமா, எவ்வளோ ஒன்றாலும் செலவு பண்ணலாம் அப்படின்னாரு. அப்புறம் சிரிச்சு என்ன பண்ணார், மாணிக்கத்தை கூப்பிட்டு ஒரு 500 ரூபா கொடுக்க சொன்னார். அவருக்கு கொடுத்து அவர் கூட இருந்து ஃபோட்டோ எடுத்து அவரை சந்தோஷப்படுத்தி அனுப்பிச்சார். இது ஒரு சுவாரஸ்யமான கதை தஞ்சாவூர் நடந்தது. أشهد أن لا إله إلا الله
ஊருக்கு நீ உழைத்தால் உன்னருகே அவன் இருப்பான். உண்மையிலும் அன்பினிலும் ஒன்றாய் கலந்திருப்பான். பசித்தவர்க்கு சோறிடுவோர் பக்கத்தில் அவன் இருப்பான். கருணையுள்ள நெஞ்சினிலே தினமும் குடியிருப்பான். ஆதி கடவுள் ஒன்றேதான், அதை காண முடியாது. ஆண் பெண் சாதி இரண்டு தான், இதில் பேதம் கிடையாது. உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் உள்ளத்தால் வரும் மாற்றம்தான். ஆதி கடவுள் ஒன்றேதான். எண்ணத்தில் நலமிருந்தால் இன்பமே எல்லோர்க்கும். அன்புள்ள தோழர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான், அவனே அப்துல் ரஹ்மானாம். ஆண்டான் இல்லை அடிமை இல்லை, எனக்கு நானே எஜமானாம். ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான், அவனே அப்துல் ரஹ்மானாம். ஆண்டான் இல்லை அடிமை இல்லை, எனக்கு நானே எஜமானாம். மேரா நாம் அப்துல் ரஹ்மான், மேரா நாம் அப்துல் ரஹ்மான், மேரா நாம் அப்துல் ரஹ்மான், மேரா நாம் அப்துல் ரஹ்மான். அதாவது புரட்சி தலைவர் பற்றி பேசிட்டே இருந்தேன். அண்ணாவுக்கு எனக்கு என்ன தொடர்புங்கிறத நான் சொல்லித்தான் ஆகணும். சத்யா ஸ்டுடியோ பத்மநாபன் சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் இறந்துட்டார். அவர் எலக்ட்ரீஷியன். அவர் அண்ணா வீட்டில் எல்லா வேலையும் அவர் தான் செய்வார். தலைவருடைய நாடக கம்பெனியும் அவர் தான் எலக்ட்ரீஷியன். இப்போ நாடகத்தை நான் நடிச்சிட்டு இருக்கும்போது அண்ணா நாடகம் பார்க்க வருவார். அப்போ அவர்கிட்ட அண்ணாவுக்கெல்லாம் வணக்கம் பண்ணி பேசி அப்படி பழக்கம். அப்போது அது மட்டும் இல்லை, நாடோடி மண்ணில் எல்லாருக்கும் மோதிரம் கொடுத்தாங்க. அண்ணா கையால் வாங்கின அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. தலைவர் குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அண்ணா பதவியாக இருக்கிறாரு. நாங்கள்லாம் சொன்னேன், நாங்கள் பார்த்துட்டு வரேன்ட்டு. சரி ஓ எல்லாரும் போங்கோ, பத்மநாபன் கூட போங்கன்னு தலைவர் சொன்னார். ராஜாஜாலே போனால் போலீஸ் விடுறதில்லை, கூட்டம். அண்ணா நடந்து போகிறாரு. அப்படியே போயிருந்தா நாங்கள் பார்க்க முடியாது. போய் நின்று திரும்பி பார்த்து எல்லாரும் கையாட்டினார். பத்மநாபனை பார்த்தோன்னே பத்மநாபன் ராமகிருஷ்ணன் வாங்கன்னு சொன்னார். இன்னும் அதாவது மலரும் தினமா அது நிகழ்ச்சியிலே இருக்கு அந்த வார்த்தை அவர் சொன்னது. உடனே போலீஸ் வழி விட்டு எங்களை அண்ணா கூட போய் அந்த பதவியேற்பு விழா பார்த்து இதெல்லாம் தலைவிட்டு வந்து சொன்னேன். அப்படி ஒரு பழக்கம். அப்புறம் அண்ணா பதவி ஏற்கும்போது தலைவர் சொன்னார், நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, வீட்டுக்கெல்லாம் போய் என்ன ஒரு உதவி பண்ணுங்கன்னாரு. எல்லா சாமான்லாம் கொண்டு கீழே வச்சிருச்சு. நுங்கம்பாத்தில் வீடு இருக்குது. ஒரே ஒரு சேர் மட்டும் சோபா. நானும் தர்மரங்க முத்துக்கு 4 பேர் தூக்கி மேலே ஃபோன் பண்ணேன். ராமகிருஷ்ணன் அது அங்கேயே கீழே வைங்கன்னாரு. என்னென்ன ஒன்றும் புரியல. அம்மா அப்போது ராணி அம்மா கிட்ட வந்து ஏன் ஏற்க சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லைம்மா, நான் முதலமைச்சராக இருக்கும்போது தான் இதெல்லாம் இங்கே இருக்கும். அந்த பதவி காலியான அவங்க கண்ணை எதிர்க்க தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் நமக்கு வேண்டாம், அங்கேயே கிட்டோம் அதான் சொன்னார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அது பதவியேற்பு விழா முடிஞ்சப்புறம் தலைவர் குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அண்ணா எல்லாரோடையும் வந்தார். கலைஞர், சாதி பற்றா, சத்தியவாணி முத்து, என்.வி. நடராஜன், நெடுஞ்செழியன் எல்லாரோடையும் வந்தார். அப்போ நாங்கள் இன்னும் வணக்கம் பண்ணி வரவேற்போம். அப்போ என்னை கூப்பிட்டா, ராமகிருஷ்ணன் இங்கே வாங்கினார். எல்லோரும் அண்ணா வந்து எல்லாரையும் வாங்க போங்கன்னு கூப்பிட்டாரு. சின்ன பையனாக இருந்தால் கூட. என்னென்னா அப்படின்னு இங்கே வந்து ஒரு பெஞ்சு எடுத்துகிட்டு குறுக்க போடுங்கோ. ஏதோ தம்பிக்கு பார்க்க வரவங்களே அப்படி நம்ப முடியாது. இந்த காலத்தில் பொறாமை ஜாஸ்தியாக இருக்குது. யாரை கேட்டாலும் கையெழுத்து வாங்கி அனுப்பும்போன்னு ஒரு பெஞ்சு போட சொன்னார் அண்ணா.
அதே மாதிரி நாங்கள் செஞ்சோம். அப்புறம் வர்றவங்க பூரா ரத்தத்தில் தானே, ரத்தத்தில் கையெழுத்து, ரத்த கையெழுத்து தான் போட்டு வந்துருப்பார். அதான் ரத்தத்தின் ரத்தமான உடற்பொருட்களே அதான் காரணம், அவர் சொல்ல காரணமே. இப்படி அண்ணா சொல்லிட்டு போயிட்டார். அது ஒரு பிறக்க முடியாத நிகழ்ச்சி அது. அப்புறம் அண்ணா என் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்புக்கு இன்னொரு உதாரணம். 1963 அண்ணா தலைமையில் ஆபத்புரியில் முரசொலி மாறனுடைய திருமணம். நாங்கள் எல்லாம் தலைவரோடு நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். தலைவர் அண்ணாவில் பேசிட்டு போய் நான் ஓரமாக நின்று அப்படியே கை கட்டி நின்று இருந்தேன். என்ன ராமகிருஷ்ணன், என்ன கையில் எப்படி நிற்கிறீங்கன்னு கேட்டார். ஒன்றும் இல்லைண்ணா, இந்த பெரியெடுத்து பண்ண ஷூட்டிங்கில் நாகேஷோட ஃபைட் பண்ணும்போது எதிர்பாராத விதமாக ஒரு அடிபட்டுருது அப்படின்னு. அப்படியே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், உடம்ப கவனிக்கணும், உஷாராக இருக்கணும் அப்படின்னு என்ன சொன்னார். அதை மறக்க முடியாதுனால. அப்புறம் இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி, மறக்க முடியாத நிகழ்ச்சி அது அண்ணா சொன்னது. அண்ணாவுக்கு 1001 படத்தை மெட்லைன் தேட்டரில் தலைவர் போட்டு காட்டினார். அண்ணா பார்க்க வந்திருந்தார். நாங்கள்லாம் இருந்தோம். பார்த்து வெளியே வரும்போது அந்த படத்தில் நான் எடுத்த உடனே முதல்ல நான் ஒரு டைலாக் பேசுவேன். அதை அண்ணா பார்த்து வரும்போது, ராமகிருஷ்ணன் நல்லா பேசுறீங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒரு பாராட்டு கொடுத்தாரு. இவருடைய உயிரை இடம் ஒப்படைத்திருக்கிறீர்கள், பிறகு யோசிக்க என்ன இருக்கிறது? அம்மா, மருத்துவரிடம் உண்மையை மறைப்பது மரணத்தை மேலும் முறைக்கு வரவேற்பதா? சொல்லுங்கள். உங்களை நம்புறோம். பேச்சிலே விஷத்தையும் பார்வையிலே விஷமத்தையும் கொண்ட சர்வாதிகாரியை எதிர்த்து போராடினோம். அவனுடைய கர்களுக்கும் எங்களுக்கும் ஏற்பட்ட கைகலப்புல தான் இந்த காய்கள். பல நிகழ்ச்சிகள் நடந்தது. தலைவர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இந்த வாட்ச்மேன் கீழே இருக்காரு. யாரை பார்த்தாலும் 4 வாங்கி தான் உள்ள விடுவார். இப்படியே 4 வாங்கி ஒரு வீடே கட்டிட்டார் அவர். அது ஒன்று. ரெண்டாவது, இவரை பார்க்கறவங்க சும்மா வர மாட்டாங்க. ஆப்பிள் பழம், அந்த பழம், இந்த பழம் மூட்டையாக கிடைக்குது. இதெல்லாம் சேர்ந்து நாங்கள் கீழே எடுத்துன்னு போய் என்ன ஆட்டையை கொடுத்து அவங்க எடுத்துருவாங்க. வரிசையாக நின்று எல்லா மக்களுக்கும் கொடுத்து தான் மேலே வருவோம். அதை அவர்கிட்ட செல்வம் கொடுத்தா அப்படின்னு. அதுபடி கடைசி வரைக்கும் அப்படி தான் நடந்தது. அப்புறம் ஆஸ்பத்திரியில் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றின்னு சொல்லி வெற்றியே தளர்ந்துகிட்டு இருக்கு. முன்னணியில் நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி செய்தி வந்துட்டு இருக்கும்போது ஒரு துக்கமான செய்தி வந்தது. என்ன செய்தி? கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தோத்துட்டாரு அப்படின்ட்டு. இதை கேட்ட உடனே ஷாக் ஆகிட்டாரு தலைவர். கண் கலங்கிட்டாரு. என்னென்ன ஒன்றும் இல்லைப்பா, அவர் தோக்கக்கூடாது, அவர் தோக்கலாமா, தோக்கக்கூடாது என்னமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அது அப்புறம் அடுத்த இன்னொரு நிகழ்ச்சி. அதே நேரத்தில் மேலூரில் கக்கன் நிற்கிறாரு. கக்கன் மந்திரியாக இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, பஸ்ஸில் போவார், பஸ்ஸில் வருவார். அப்படி எளிமையான அற்புதமான ஒரு மனிதன் கக்கன். அவர் தலைவருக்கு அவர் மேலே ரொம்ப அன்பு உண்டு, அபிப்பிராயம் உண்டு. அது அவர் தோத்துறாரு சொன்னோன்னா இன்னும் வருத்தப்பட்டுட்டார். அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு மதுரைக்கு நாங்கள் எலெக்ஷன் போகும்போது அவர் உடல்நலக்குறைவாக ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கேள்விப்பட்டு போகும்போது பெட்டு இல்லாமல் வராண்டாவில் படுக்க வச்சுருக்காரு அவர் ஆஸ்பத்திரியில். ஆட்சியில் அதான் உடனே டாக்டரை கூப்பிட்டு சத்தம் போட்டு கண்டிச்சார். அவர் யார், ஒரு மினிஸ்டரை இப்படி வராண்டாவில் படுக்க வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூப்பிட்டு 50,000 ரூபா பணம் கொடுத்தாரு. கக்கனுடைய மனைவி பற்றி ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி அது. இதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மாற்று கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், பெரிய தலைவர்களை அவர் மதித்து வாழ்ந்தார் தலைவர். அதனால் அவரால் முடிஞ்ச உதவி செஞ்சிருந்தார். அண்ணா மேலே புரட்சி தலைவர் அவர்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு, மரியாதை வச்சுக்காரு உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ கூட்டத்தை போகும்போது அண்ணா பேசியிருப்பார் மேடையில். நாங்கள் போனால் கூட ஒரு 10 அடி தள்ளி தான் காரை வச்சு நிற்போம், உள்ளே போக மாட்டோம். ஏன்னு கேட்டால் இவர் போனோன்னு ஒரு சலசலப்பு ஏற்படும். அதுக்காக வேண்டி என்ன பண்ணுவார் தலைவர், ராமசாமி வண்டி நிப்பாட்டு, அண்ணா பேசியிருக்காரு, நம்ம இப்போ லேட்டாக போவோம்னு சொல்லி அண்ணா பேச்சு முடிச்ச அப்புறம் தான் நாங்கள் போவோம். அது எவ்வளோ பெரிய மரியாதையாக இருக்கும். அப்புறம் புரட்சி தலைவர் மேலே அண்ணா வச்சிருக்கக்கூடிய பக்திக்கு ஒரு உதாரணம். அண்ணா என்ன பண்ணுவார், சில நேரம் ராமவரம் தோட்டத்தை ஃபோன் பண்ணுவார். ஃபோன் வந்தோடனே எந்திரிச்சு தான் நிற்பார், உட்கார மாட்டார். நின்று தான் பேசுவார். அண்ணாட்ட உட்காந்து பேசவே மாட்டார். அண்ணாவுக்கு தெரியாது எந்திரிச்சு நிற்கிறது, அது பிரச்சனை. அவ்வளோ மரியாதை அண்ணா கிட்ட. ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், ஜனநாயகத்தில் நாம்
சொன்னார் தென்னாட்டு காந்தி அண்ணாய் சொன்னார். என் தாய் திருநாட்டுக்கு வாசல் இது, என் நாட்டவர்க்கும் கலை கோயில் இது. அண்ணாவின் பேர் சொல்லும் காஞ்சியை போல் நேருவின் புகழ் சொல்லும் பூமி இது. அண்ணாவின் பேர் சொல்லும் காஞ்சியை போல் நேருவின் புகழ் சொல்லும் பூமி இது. நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? அதே போல புரட்சி தலைவர் சத்யாச்சுட ஃபோன் பண்ணும்போது பத்மநாபன் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், அலோவர் சொன்னோடனே நான் எம்ஜிஆர் பேசுகிறோன்னே கீழே வச்சுருவார், ஃபோனை வச்சு உனக்கண்ணே பாரு, அவ்வளோ மரியாதை இருக்கு. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, அண்ணா எவ்வளோ பெரிய மனிதர், சாதாரண ஆள் அண்ணா. நான் ஒரு சாதாரண ஆள், சாதாரண தொண்டன். நான் என் மேலே ஒரு அன்பு வச்சுருக்காருன்னா அது எப்படி மறக்க முடியும்? அது பெரிய பாக்கியம் தான் எனக்கு. சந்தோஷப்பட்டு உட்கார்ந்துருக்கேன். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். இந்த காலம் வரும்போது தருமம் வெளியேறலாம், தருமம் அரசாளும் தருணம் வரும்போது தவறு வெளியேறலாம். கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தருமம் வெளியேறலாம், தருமம் அரசாளும் தருணம் வரும்போது தவறு வெளியேறலாம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம், அண்ணா அன்று சொன்னார் என்றும் அதுதான் சத்தியம். அண்ணா அன்று சொன்னார் என்றும் அதுதான் சத்தியம். அதுக்கப்புறம் அண்ணா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி ராஜாஜிக்கிட்டையும் நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். எப்படின்னா 1972 தலைவரை கட்சி விட்டு வைக்கிற உடனே ராஜாஜி ஒரு அறிக்கை விட்டுருந்தார். இந்த தர்ம யுத்தத்தில் எம்ஜிஆர் வெல்லுவார் அப்படின்னு போட்டிருந்தார். இதை கேள்விப்பட்ட உடனே தலைவர் ராஜாஜியை பார்க்க போனார். நாங்கள் எல்லா கட்சிக்காரங்க எல்லாம் போயிருந்தோம், நாங்கள் ஒரு கும்பலாக போயிருந்தோம். ஜி ஜெட்டியோட வீடு அவருக்கு போய் எல்லாரும் தலைவரெல்லாம் பேசியிருக்கும் போது எல்லோரும் காப்பி கொடுத்தாங்க எங்களுக்கு. ராஜாஜி வீட்டில் காப்பி எடுத்து குடித்தேன். வரும்போது அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். நல்லா தீர்காட்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை ஆசீர்வாதம் பண்ணார். அது மறக்க முடியாத நிகழ்ச்சி. அப்புறம் நான் பெரியாரை சந்தித்தது 1962 தஞ்சை மாவட்டத்தில் கலைஞர் அவர்கள் தஞ்சாவூரில் வேட்பாளராக நிற்கிறார். எதிரி யாருன்னு கேட்டால் பரிசுத்த நாடார். இந்த பரிசுத்த நாடாருக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக பெரியார், எம்ஆர் ராதா, காமராஜர் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் தலைவரோட போனால் கலைஞருக்காக போயிருந்தோம். அப்போ தான் முதல்ல நான் பெரியாரை சந்தித்தேன். வணக்கம் பண்ணேன், நல்லா ஆறுன்னு சொன்னார். அப்புறம் நான் பெரியார் இன்னொரு வாட்டி சந்திச்சிருக்கேன் 73. அவருக்கு ஒரு செலை வைக்கணும்னு சொல்லி தலைவர் ஆசைப்பட்டார். ஜெமினி ஸ்டூடியோ பக்கத்தில் மேம்பாலம் இருக்குல்ல, அங்கே தான் வைக்க ஆசைப்பட்டார். இதை பெரியார்கிட்ட போய் கேட்டார் அவர், உங்களுக்கு ஒரு செலை வைக்கணும் ஐயா, நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னார். ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே செய்ய சொன்னார். அப்போ தான் 2வது வாட்டி அவர் நான் சந்தித்தேன். அதுக்கப்புறம் நான் புரட்சி தலைவரோடு போகும்போதெல்லாம் பெரியாரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரு ஆசி வழங்கியிருக்காரு. அது மறக்க முடியாத நிகழ்ச்சி அது. அதே மாதிரி கர்ம வீரர் காமராஜ் அவர்களையும் சந்தித்து ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. எப்படின்னா, காமராஜ் அவருடைய டிரைவராக இருந்தவர் குண்டு பிள்ளைன்னு பேர். அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் நண்பர். அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஐயா அவரை வண்டி பார்க்க முடியுமான்னு கேட்டேன். அவர் என்னை கூப்பிட்டு போனார். திருமலப்பிள்ளை ரோட்டில் அவர் வீட்டுக்கு காலையில் ஒரு 9:30 9:30 மணிக்கு என்னை வர சொன்னால் நான் போயிருந்தேன். அவர் இருந்தார்.
உள்ளே உட்காந்துருந்தாரு. நேராக போனோன்னே வணக்கம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கினேன். எந்திரிங்க அப்படின்னு. அப்போ குண்டு பிள்ளை சொன்னார், இவர் வந்து எனக்கு இப்போ வேண்டியவர் அப்படின்னார். அப்படியா, என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டார். நான் சினிமாவில் ஸ்டண்ட்டில் இருக்கேன், எம்ஜிஆர் கூட இருக்கேன் அப்படின்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கும், தீர்க்காயசாக இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணார். ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை 2வது முறையாக சந்தித்தது 62. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போது இந்தியா சைனா வார் நடக்கிற நேரம். வார் நிதி கொடுக்கறதுக்காக தலைவர் திருமலைப்பள்ளி ரோட்டில் காமராஜர் அவர்கள் வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அவர் அங்கே இல்லை, நேராக எக்ஸ்போர்ட் ஸ்டேஷன் போயிட்டேன்னு சொன்னாங்க. பின்னாடியே நாங்கள் போயிட்டோம். போய் அவரை பார்த்து தலைவர் பணம் கொடுத்தாரு. ஒரு நாள் நானும் ஆசீர்வாதம் வாங்கினேன். 2ஆம் முறை அவரை சந்திச்சாங்க. அப்புறம் கடைசியாக கர்ம வீரர் காமராஜ் அவருடைய இறுதி யாத்திரையில் புரட்சி தலைவரோட நான் கலந்துக்கிட்டேன். இதை நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, நான் புரட்சி தலைவரோட இருந்த காரணத்தினால எல்லா தலைவர்களையும் சந்தித்து அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுறேன். 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை, அது கடமை.